ஆரம்ப காலகட்டத்திலிருந்து தொகுதி பங்கீடு காங்கிரஸோட பிரச்சனைன்ட்டு நானும் இங்கே இதே விவாதம் இடையிலாம் பேசியிருக்கோம். இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக லீடிங்கில் இருக்கிறது திமுக கூட்டணி. ஏன் சொல்கிறேன் சார் லீடிங்கில் இருக்குன்னு சொல்லலாம், ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக லீடிங்கில் இருக்கான்னா இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் இன்னும் ஒரு முடிவுக்கு வர முடியாத, சுமூக முடிவுக்கு வர முடியாத, கிட்டத்தட்ட எட்டியிருக்கோம்ல. காங்கிரஸோட முடிச்சிருக்கு, மனிதநேய மக்கள் கட்சியோட முடிஞ்சிருக்கு. நீங்கள் அதை எப்படி நீங்கள் அதிமுகவோட ஒப்பிடுவீங்க? இன்னும் அது குழுவே ஆரம்பிக்கல. தொகுதி பங்கீடு யார்கிட்ட பேசணும்னு தெரியல, யார்கிட்ட பேசணும்னு தெரியல. கூட்டணிக்குள்ள இவ்வளவு சிக்கல் இல்ல, எல்லாமே சுமூகமா முடிஞ்சிருன்றதுனால நாங்க தாமதமா ஆரம்பிக்கிறது கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்றாங்க. பூசி முழுகிறதுக்கு என்ன வேணா பேசலாம். இப்போ எங்க இருக்கு தொய்வு? உங்களுக்கான எஜமான் டெல்லியில் உட்காந்துருக்காரு. நீங்கள் ஃப்ளைட் ஏறி போய் அவர்கிட்ட கேட்டுட்டு வரணும் என்ன சீட்டு யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு, இல்லையா? நீங்கள் உங்கள் கூட்டணியில் சேர்ந்த ஆட்களே உங்களை மதிக்கல. டிடிவி தினகரன் என்ன சொல்கிறார், நாங்கள் தொகுதி பங்கீடு என்டியோட பேசிக்கிறோன்றார். இங்கே அறிவாலயத்தில் ஒரு தேர்தலுக்கும் ஒரு கூட்டணி கட்சியோட பேச்சுவார்த்தை அறிவாலயத்தில் நடக்குது, டெல்லியில் நடக்கல.